மேரிக்கு ஒரே டவுட், என்னடா அவரு நம்ம ரூமை க்ளீன் பண்ணுறா சொல்கிறோம், இவர் சாப்பாடு வேணாம் ஒன்று வேணாம்னு சொல்லி கட் பண்ணுறாரு. சரி பரவாயில்ல, நம்ம இவர் ரூமை போய் அப்புறமா க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போயிடுறாங்க. அப்படியே டைம் ஓடுது, சாயங்காலம் 4 மணி ஆகுது. இந்த ஒரு டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேரி எப்பயும் போல எல்லா ரூமுக்கும் டவல் சேஞ்ச் பண்ணுறாக்காண்டி ரூம் நம்பர் 1046க்கும் டவல் சேஞ்ச் பண்ண வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்து 2 மேல் வாய்ஸஸ் கேட்டிருக்கு. அதை கேட்டுட்டு இருக்கமானே இவங்களும் டோரை நாக் பண்ணுறாங்க. உள்ளேருந்து ஹூ இஸ் இட் அப்படிங்கிற ஒரு வாய்ஸ் வருது. இதை கேட்டனே மேரி வழக்கம் போல, சார் நான் அந்த மாதிரி ஒரு ரூமுக்கு டவல் சேஞ்ச் பண்ண வந்திருக்கேன், உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உள்ளேருந்து ஒரு ஹார்ஷான குரலில், எங்களுக்கு டவல் வேணாம் ஒன்று வேணாம், நீ இங்கேருந்து கிளம்பு அப்படிங்கிற ஒரு வாய்ஸ் கேட்குது. இதை கேட்டோன்னே மேரிக்கு ஒரு செகண்டில் பக்குடு ஆயிடுது. ஆத்தாடி இனிமேல் இந்த ரூம் பக்கம் வரவே கூடாது, ஏன்னா உள்ளே ஏதோ நடந்துட்டு இருக்கு, அதை மறைக்கிறதுக்கு தான் அவங்க இந்த மாதிரி ரொம்ப சவுண்ட் விடுறாங்க அப்படி சொல்லிட்டு குடுக்குடுன்னு ஓடிடுறாங்க. அப்படியே டைமும் ஓடுது. அன்றைக்கி நைட்டும் ஆகுது. அந்த ஒரு டயத்தில் பார்த்தீங்கன்னா ரூம் நம்பர் 1046க்கு பக்கத்தில் இருக்க ரூம் நம்பர் 1048 ஒரு லேடி வந்து ரிசப்ஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்படி அவங்க என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா,